ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இன்றைக்கி ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடுங்க. முதல்ல ஒரு 250 கிராம்ஸ் கருவேப்பிலையை நல்லா ஆஞ்சிட்டு நல்லா கழுவி இந்த மாதிரி ஒரு டவலில் காய விட்டுருங்க. ஈரமே இருக்கக்கூடாது, நல்லா காயட்டும். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் இப்போது அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அரை கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு. இப்போ இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், காஞ்ச மிளகாய் ஒரு 6லேருந்து 8 நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ மிதமான தீயில் நல்லா பொன்னிறமாக தீஞ்சிடாமல் வறுக்கணும். கடைசியாக கோலி குண்டு அளவு புளியும் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை முதல்ல லைட்டாக கொரப்பாக பொடிச்சுக்கோங்க. இப்போது அதே பேனில் நல்ல காஞ்ச கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. இதை மிதமான தீயில் நல்லா ரோஸ்ட் ஆகணும். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பி ஆகணும். உடச்சிங்கன்னா உடைய வரணும், அதான் பதம். ஈரமே இருக்கக்கூடாது, நல்லா பார்த்து பொறுமையாக பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இதையும் நல்லா ஆற வச்சுட்டு ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்க பொடியோட இந்த கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. இதையும் லைட்டாக கொரப்பாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி குருணையாக தாங்க இருக்கணும். அவ்வளோதாங்க. இதை நல்லா ஆற விட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது சாதத்துக்கூடையும் இட்லி தோசை கூடையும் சாப்பிட சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.